நோயே கிட்ட வராது, பேயே கிட்ட வராது. பேய் ஏன் வருது? பயம் ஏன் வருது? பயந்தவனுக்கு பேய் பிடிக்கும். பயப்படலைன்னா பேயா இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லலாம். அந்த பயம் உங்களை விட்டு போகும். அந்த இறந்த ஆத்மாவுடைய தன்மை தான் குடும்பத்துக்கு ஒரு அரவணைப்பா இருக்கக்கூடிய தன்மை கட்டாயமாக பண்ணி கொடுக்கும் அந்த ஆத்மா. இல்லைன்னா அந்த வீட்டில் கருப்பு கலரில் ஷேடோ உருவங்கள் தெரிஞ்சா கெட்ட ஆத்மா உங்கள் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு போக தான் முன்னோரை நினைக்கணும். தான் முன்னோருடைய பாதம், அந்த முன்னோருடைய தன்மை நம்ம வீட்டில் இருக்கணும். இதை மட்டும் தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தால் ஆடி அமாவாசை அற்புதமான அமாவாசை. ஆடி அமாவாசையில் சதுரகிரி போகலாம், பர்வத மலை போகலாம். இப்படி மலை சார்ந்த இடத்துல நீங்கள் ட்ரெக்கிங் போனாலோ சாமியை வழிபட்டாலோ உங்கள் வீடு இங்கே சுபிக்ஷமாகும். ஆடி அமாவாசையை பொறுத்தவரைக்கும் கடல் தண்ணியை வீட்டு வாசலில் தெளிக்கலாம். இல்லாதவங்க சாதாரண ஒரு பக்கெட்டில் கல்லுப்பு போட்டு மஞ்சள் போட்டு வீடு வாசலில் தெளிவு பண்ணி இருக்கிற குங்கும மஞ்சள் வச்சு சாமிக்கு வழிபட்டு விளக்குங்களுக்கு காமாட்சி விளக்கு வழிபட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு எந்த குறையும் வராது.